Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே பிடிச்ச இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற இட்லி பொடி ஆரோக்கியமாக எப்படி வீட்லேயே அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம அரைக்காமல் இன்றைக்கி நாம் இதில் நிறைய பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுவும் ஈக்குவலாக எடுத்தால் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் நாம் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பருப்புமே நீங்கள் ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் இந்த போர்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் அவைலபிளோ அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அது கலர் தான் லைட்டாக உங்களுக்கு வேரி ஆகும். இது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கூடவே இதுக்காக பச்சை பயிறு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு ஹெல்த்தியானது. ஸோ அதனால் இதையும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து நம்ம இதையும் ஆற வச்சுக்கலாம். காரத்துக்காக ஒரு 10 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 12லேருந்து 15 கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வறுத்தோம்னா இந்த மிளகாய் நெடி நமக்கு இருக்காது, உப்பும் நமக்கு ட்ரை ஆகிடும். இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக முழு பூண்டு நான் ஒரு 12லேருந்து 15 பல்லு பூண்டு இருக்கும், அதை உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் தோலோடு கூட ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ட்ரையாக நம்ம வறுத்து ஆற வச்சுக்கலாம். இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அலசி ஆற வச்சுருந்தேன். இதையும் நம்ம ட்ரையாக வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். எதுலேயுமே தண்ணி இல்லாமல் வறுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயத்துண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டி பெருங்காயம் தான், அது இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுத்தாச்சு, ஆற வச்சுருக்கோம். இதுவும் ஆறி வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு ஏற்றாப்போல் அரைச்சிக்கலாம். சில பேருக்கு நைஸாக அரைச்சா பிடிக்கும், சில பேர் கொரகொரப்பாக அரைச்சா பிடிக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நாம் ட்ரையாக நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி தோசைக்கு நீங்கள் சட்னி இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும். இதை அரைச்ச உடனே நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த நீர்த்து போய் கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆற வச்ச பிறகு பாட்டில் இது போல் ஸ்டோர் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இட்லி பவுடர் நம்ம ஆட் பண்ண பிறகு எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் சூடு பண்ணுற எண்ணெயிலேயே 2 பல்லு பூண்டு தட்டி போட்டு கொஞ்சமாக நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதை இட்லி பொடியோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.